கப்பல் மூழ்கி போச்சுன்னா, எதுலையாவது போய் டமால்னு முட்டிட்டுனா, ஐயோ காஃபி குடிட்டனே. அப்புறம் ரெண்டா உடஞ்சு போச்சுன்னா, சீற்றமான இந்த சீல எதுவும் நடக்கலாம். நிலத்துல வாழ்ற மக்களுக்கெல்லாம் வளம் சேர்க்கிறது இந்த கடல் தாய். ஆனா கோபம் வந்துட்டுனா கோவனம் கூட மிஞ்சாது. எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் வித்தின் செகண்ட்ல கவுத்துட்டு போய்கிட்டே இருப்பா இந்த சீற்றமான சீ. லைஃப் போட், தமிழ்ல எப்படி சொல்லலாம்? வாழ்க்கை படகா? கரெக்டா இல்லையே. அவசர படகு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சா எது கரெக்ட்னு சொல்லுங்க. கப்பல் ஏதாவது மோசமான சூழல்ல மாட்டிக்கிட்டுனா கப்பலை விட்டு வெளியே போக வேண்டிய சூழல் வரும். அது மாஸ்டர் தான் முடிவு பண்ணுவாரு. உள்ள ராக்கெட் பேராஷூட், ஆரஞ்ச் ஸ்மோக், ஹேண்ட் ஃபிளேர், இந்த மாதிரி எமர்ஜென்சி சிக்னலுக்குள்ள எல்லாமே இருக்கும். அண்ட் கம்ப்ரஸ்ட் ஏர் இருக்கும். ஒருவேளை தீ பிடிக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, லைஃப் போட்ல இருந்து நம்ம கிளம்பும் போது நிறைய ஸ்மோக்காக இருக்கும், சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவிலேருந்து கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம சுவாசிக்கிற ப்ராப்ளம் இல்லாமல் வெளியே வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 3 லிட்டர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷன் பண்ணி சாப்பிடணும். நம்மளை ரெஸ்கியூ பண்ணுற டீம் வர மட்டும், அவங்க நம்மளை ரெஸ்கியூ பண்ணுற வர மட்டும் ரேஷன் வாட்டர் தான். தண்ணி கூட. அப்புறம் ஃபுட் ஐட்டம்ல எனர்ஜி பார் ஆர் எனர்ஜி பிஸ்கெட், அந்த மாதிரி இது வந்து ஹை கேலரிஸ் உள்ளது. ஸோ அந்த மாதிரி கலோரிஸ் நிறைய இருக்கிற பிஸ்கெட்டை வந்து நம்ம ரேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டயர்ட் ஆகாமல், பசி எடுக்காமல் நம்ம சர்வைவ் ஆகிற டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ரெஸ்கியூ டீம் வந்த உடனே நம்மளை காப்பாற்றி கொண்டு போவாங்க. அது வர மட்டும் இந்த பிஸ்கெட் பார் தான் நம்ம சாப்பிடணும்.